வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பொலன்னு உதிரியாக இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவைக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. பச்சை மிளகா காரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் கூட போடுறேன். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளியே போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா பழுத்த பழமாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சாதம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக அழகாக இருக்கும். சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சாதத்துலேயே நம்ம உப்பு போட்டு வடிச்சிருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடலாம். வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மசாலாக்களை சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இது போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவிக்கோங்க. ரொம்ப வாச மணமாக இருக்கும். தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். சாதம் வந்து நல்லா உதிரியாக நல்லா வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொலன்னு இருக்கும். நல்லா அந்த தக்காளி தொக்கில் படுற மாதிரி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி தொக்கு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சாதம் போடணும். அதை விட அதிகமாக போட்டுறக்கூடாது, அப்புறம் தொக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சுவையான பொலன்னு தக்காளி சாதம் செஞ்சாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.